பாலையே குடிக்கப்படின்னு சொன்ன நாடு தமிழ்நாடு. தாய்மார்களும் பெண்களும் அதை வந்து மறக்கவே மாட்டார்கள். ஏங்க அது அந்த அம்மா வாயினாலே சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லனா, அணிலு பழத்தை கடிச்சது, அதாவது அணில் கடிச்ச பழத்தை கடித்தது உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாளை போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானமா போயிட்டா சம்சாரத்துக்குள்ள 1008 மின்சாரம் பாயுங்க. என்னமோ இவரு அப்படியே இவரு கொடூரமான முகத்தை காட்டி விடுவார் அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் இங்க பருப்பு வேகாது. ஏங்க அந்த கருமத்தை நம்ம ஏங்க சொல்லிட்டு போனோம்? அதான் அவங்க பிரச்சனை. தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும், டைரக்டருக்கு பதில் சொல்லணும், மண்டையில ஏற்றணும், இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும், இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை பாதுகாக்கணும், அப்பனுக்கு பதில் சொல்லணும், ஆத்தாளுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு மண்டை குடைச்சல்ல வந்து ஒரு மனுஷன் எவனுக்கும் கிடையாது. எந்த யோக்கியனுக்கு எவனும் யாரா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய மனைவி விவாகரத்து குறித்து ஒரே பரபரப்பாக இருக்கு. ஒரு மனித வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய புரிதல் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சமையல் மாஸ்டர் இருக்காருன்னா அவர் என்ன செய்வார், சமையல் பண்ணும்போது ரசம் புளிப்பு சரியாக இருக்கா, உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா, பல வகையான குழம்புகள் வைக்கும்போது இதெல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்த்து தான் அவர் எதுவும் டேஸ்ட் பார்க்காம சமையல் மாஸ்டர் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு டீ மாஸ்டர்னால் சக்கரை கூட்டியிருக்கா டிகாசன் கூட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி இப்போ ஒவ்வொரு தொழிலும் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. விஜய் அவர்களுடைய இது வந்து சினிமா துறை சார்ந்தது, கலைத்துறை சார்ந்தது. இங்கே வந்து கசமுசா விஷயங்கள் வந்து எல்லாமே சகஜமாக நடக்கக்கூடியது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இப்போ வயசு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மெரினா கடற்கரை ஓரத்தில் ஒரு அம்மா வெறும் அணில் கடித்த கொய்யா வச்ச வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் அப்படி போயிட்டு சரி கொய்யா விலை சீப்பாக இருக்குன்ட்டு விலை கேட்டேன். அப்போ என்னன்னா கடிச்சு வச்ச கொய்யாவையே கடைஞ்சிட்டு ஓடுன நிலைமையெல்லாம் அன்றைக்கி இருந்தது. கொய்யாவை மெரினா கடையில் அதே பாவம் கடிச்ச கொய்யாவை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறத வந்து அதுலேயே கடைஞ்சிட்டு ஓடுனதை வந்தது. பிறகு எங்கள் கவிஞர் தான் சொன்னார், கடிச்சு வச்ச கொய்யாவே கடைஞ்சி சொல்லிட்டு வந்த என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு விடையாந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி அணில் கடிச்ச கொய்யாவை தமிழ்நாட்டில் அணில் கடிச்ச கொய்யாவை வந்து இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விவாகரத்து என்பது அவங்க கணவன் மனைவிக்கு உண்டானது. நான் சொன்ன மாதிரி அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகள் இருக்கும். அதை அவங்க வந்து பேசி தீர்த்துக்கிடுவாங்க. சினிமாவில் மட்டும் நடிச்சா உங்களுடைய வாழ்க்கை அவங்களும் எடுத்து போறது இல்லை. ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வந்துருக்குங்க, அது வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தானே இதை வந்து ஏங்க இப்போ அதைத்தானே சொல்கிறேன். அதாவது கொய்யாவை கடிச்ச அதாவது கடிச்ச கொய்யாவை அணில் கடிச்ச கொய்யாவா, அது குரங்கு கடிச்ச கொய்யாவா, இல்லை பாம்பு ஏறின கொய்யாவான்னு தெரியாத அதை விற்றுக்கிட்டு இருந்த கடலோரத்தில் செவனின்னு 2 காசு கிடைக்கணும் விற்றுக்கிட்டு இருந்ததவே கடைஞ்சி விட்டு ஓடி இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சினிமா ஃபீல்டில் கடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் சொல்றது கடிச்சு வச்ச கொய்யாவை கடைஞ்சி விட்டு போனதும் இருக்குது. கடிச்சுக்கிட்டு இருந்த கொய்யாவையே கவிட்டு போன நிலைமையும் நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு அணில் வந்து ஒரு கொய்யாவை கடிச்சிருக்கு அப்படின்னா அது நினைச்சா விட்டுட்டு போயிடலாம். அணில் கடிச்ச பழம் டேஸ்ட்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் நான் சொல்றேன். ஏற்கனவே ஏங்க அணில் கடிச்ச கொய்யாவை யார் வேணாலும் 1000 பேர் இப்ப ரெடியா இருக்கான் கொத்திட்டு அதை வாங்கிட்டு போறதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் கடிச்சிருக்கேன். அப்ப ஏற்கனவே அந்த பழத்தை நீங்க கடிச்சிட்டு தான் அணில் கடிச்சுதா? கிடையாது. நான் கடிச்ச கொய்யாவை இப்ப என் பொண்டாட்டி வேணும்னா நான் கடிச்ச கொய்யாவை என் பொண்டாட்டி தானே சாப்பிடுவா, அவன் வேணா கடிச்சுக்கலாம். ஆனா நான் உண்மையா நடந்திருந்தானே இப்ப நான் கடிச்ச கொய்யாவை என் பொண்டாட்டியை கொடுத்தேன்னா அவளை அத்தவங்க கொடுக்கான்னு கடிக்கலாம். நான் கண்ட இடத்துல வாய் வச்சுட்டு போய் கட்டிங் போட்டுட்டு அங்கிட்டு போய் கண்டதை தின்னு ஓட்டுட்டு வந்துட்டு நான் கடிச்சுக்கிட்டு கொடுத்தேன்னா அவள் கடிப்பாளா? இந்த மாதிரி இது வந்து அரசியல்ல வந்து சாதாரணமாப்பா. அரசியல்ல வந்து தகுதி ஏங்க ஒரு நல்ல கண்ணு ஐயா வந்து இப்ப 26ஆம் தேதி முந்தா நாள் தான் தவறுனாங்க. அவரும் காதலித்து கல்யாணம் முடித்தவர்.
கண்ணியமாக அரசியலையும் காதலையும் கண்ணியமாக இருந்து வாழ்ந்துவிட்டு சென்றவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அது மாதிரி விஜய் இல்லையா? அது நான் அதான் சொல்றல. ஆனால் அவர் அரசியலிலே தோற்றுவிட்டார், வாழ்க்கையில் ஆனால் காதலிலே தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டார். கண்ணியமான 2 பெண் பிள்ளைகளை பெற்று ஒன்னு மருத்துவராகவும் ஒன்னு ஆசிரியராகவும் பார்த்து அவர்கள் காசில் வாழாமல் தன்னுடைய மனைவி ரஞ்சிதமேன்னு பாடுனாரே, அந்த ரஞ்சிதம்மாள் பெயர் கொண்ட நல்லக்கண்ணு ஐயாவுடைய மனைவி தன் வாழ்நாள் வரை ஒரு அப்பழுக்கற்று தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்ந்து மறைந்த அவருடைய பென்ஷன் பணத்தில் வாழ்ந்து நல்லக்கண்ணு ஐயாவுக்கு கொடுத்த 1 கோடி ரூபாயை மீண்டும் கட்சிக்கே கொடுத்து விட்டு அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாயை அரசாங்கத்துக்கு அந்த 1 ரூபாயை சேர்த்து வச்சு கொடுத்தவர். இப்படி அப்பழுக்கற்ற கண்ணியமாக வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. அதற்கு உன்னதமான ஒரு அரசியலுக்கும் தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கும் கண்ணகி வாழ்ந்த பூமியிலே கற்பு கரசியோடு வாழ்ந்த இந்த கண்ணகி பூமியிலே களத்திலே அரசியல் களத்திலே தெளிவாக வாழ்ந்து விட்ட நல்லக்கண்ணு ஐயாவை தான் இவர் கடைசியில போய் சந்திச்சு மாலை போட்டிருக்கிறார். இப்போ நல்லக்கண்ணு ஐயாவுடைய நேர்மை விஜய் கிட்ட இல்லைன்றங்க. நிச்சயமாக அதெல்லாம் எனக்கு கூட கிடையாதுங்க, எவனுக்கும் கிடையாது. எந்த யோக்கியனுக்கு எவனும் யாரா இருந்தாலும் சொல்ல முடியாது. அது செல்லப்பாண்டியனா இருந்தாலும் சரி, அது விஜய். இந்த யோகி இதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் அவர்கள் இது மாதிரி ஒரு விமர்சனங்கள் வருது, எல்லாருமே பாதி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் இது மாதிரி செஞ்சது மனைவிக்கு செஞ்ச துரோகம் சரியா தவறா? இதை அவங்க நீங்க அவர் பாவ மன்னிப்பு கேட்டுடலாம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. நாளை போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானமா போயிட்டா சம்சாரத்துக்குள்ள 1008 மின்சாரம் பாயுங்க. அது என்ன சொன்னது? நீ திருந்தி வருவாய் என்று ஒரு 5 வருஷம் உனக்கு காத்திருந்தேன்னாப்ல. இப்ப உங்களுக்கு அருமையான நேரம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் பாதியாரை பார்த்து படக்குன்னு விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி போய் சமரசம் ஆகிவிட்ட முடிஞ்சு வச்சு. ஆனால் அணில் கடிச்ச கொய்யாவை 1000 பேர் கொத்திட்டு போக தயாரா இருக்கான். அதனால இது பெரிய விஷயமா எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தான் வளர்த்த கொய்யா மரத்தில் கொய்யாவையே கடிச்சு சாப்பிட்ட நாடு தமிழ்நாடு. அதே மாதிரி இதற்கு முன்பாக இருந்த அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் ஆட்சியிலே அமர்ந்து அலங்கரித்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்ச கொய்யாவை களவாண்டுட்டு ஓடினவங்களும் இருக்காங்க, காசு தராம போனவங்களும் இருக்காங்க, கண்ணுக்கண்ணா வளர்த்த கொய்யாவை கப்புனவங்களும் இருக்காங்க. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஐயா முக்கிய தலைவர்கள் எல்லாம் வீரத்திற்கு வீரமங்க வேலுநாச்சியாரை வச்சாரு. அரசியலில் தூய்மையான அரசியல் செய்யணும்னு பெருந்தலைவர் காமராஜரை வைத்தாரு. அதாவது தியாகத்திற்காக அஞ்சலியம்மாள் படத்தை வச்சாரு. சட்ட நுணுக்கத்தோடு அரசியலே போராட வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் படத்தை வைத்தவர் விஜய். அத்தோடு ஒரு படத்தை வைத்தார், பெரியார் படத்தை வைத்தார். தன் வளர்த்த பிள்ளையே வாரிசாக ஆக்கிய நிலைமையை உருவாக்கியவர் பெரியார். ஆக அப்படி பெரியார் படத்தை வைக்கின்ற பொழுது அதற்கு பின்னாலே இருக்கின்ற திமுக அதிமுகவுடைய அத்தனை மண்டபாளங்களும் அங்கே வந்துவிடும். ஆகவே இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ அவரு அந்த தொடர்பு தப்பு இல்லை அப்படின்றதுங்க. தொடர்பு ஏங்க, நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். சமையல் மாஸ்டர் டேஸ்ட் பார்க்காம இருக்க மாட்டேன். அவர் கலைத்தொழில இருந்ததுனால. ஏன் நீ கலைத்தொழில இருந்தா நீ எத்தனை டேஸ்ட் வேணாலும் பண்ணலாம். அது உனக்கு நம்மளுக்கு கேட்க போறது இல்லை. நீ அரசியல்ல அது எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா தானே இருக்கணும். ஏங்க இப்ப தஞ்சையில 4ஆம் தேதி, இப்ப மார்ச் 4ஆம் தேதி தஞ்சையில ஐயாசாமி தடல பேச போறாரு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தேதி 28, நாளைக்கு 1ஆம் தேதி போய் பாவ மன்னிப்பு கேட்டாரு. அவங்க இதுல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமேல் தெரிஞ்சு வாழ்றேன், உன் கூட வாழ்றேன், கண்ணுக்கண்ணாக காதலித்து உன்னோடு நான் வாழ்கின்றேன், அதான் கண்ணியமான என்னுடைய கண்ணுக்குமையான பிள்ளைகளோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க? முடிஞ்சு வச்சுல. ஆனா அது மாதிரி கேட்கறதுக்கான அறிகுறி இல்லை. நிச்சயமாக கேட்பார். அதாவது ஒரு யாராலும் அதாவது மனிதனாக பிறந்தவன் தவறு செய்யாதவன் எவனும் யாரும் யோக்கியம் கிடையாது. ஏங்க கடிச்ச கொய்யாவில் அந்த கடிச்ச கொய்யாதான் வேணும்னு அழுதுகிட்டு கிடந்து கடிச்ச நான் பால்தாயிலே குடிக்க போறேன்னு சொன்ன நாடு தமிழ்நாடு. பேசிக்கிட்டு இருக்கீங்க கொய்யா. ஏங்க கடிச்ச கொய்யா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அதுதான் எனக்கு வேணும்னு இருந்துட்டு கேட்டு அடம் பிடிச்சு அதுக்காக போய் பால் டாயில் குடிச்சவங்க. ஐயா நீங்க எங்கேயோ ரூட்டை திருப்பாதுங்க. நான் என்ன சொல்றேன், சங்கீதாவோட விஷயத்துக்கு விஜயோட விஷயத்துக்கு வாங்க, நீங்க மத்த விஷயத்துக்கு ஏன் போறீங்க? எல்லா விஷயமும் ஏங்க அவங்க மனைவியும் அவங்க புள்ளியும் ரோடுக்கு வந்து இது மாதிரி வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணல. இவருடைய மனைவி தான் வந்து என் வீட்டுக்காரா இந்த மாதிரி வந்து திரியறான் அப்படின்ற மாதிரி அதுதான் அதாவது நீங்க எங்கேயோ போறீங்க. ஏங்க இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய கணவன் இது வந்து நலாயினி வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. அதாவது தன்னுடைய கட்டின புருஷனுக்கு கிழக்க உட்கார வச்சு ஏதோ தாலியை கட்டிட்டாங்கிறதுக்காக கூடையில தன்னுடைய புருஷனை சம்பந்த நாடு தமிழ்நாடு. கண்ணகி தான் அங்கே மாதவியோடு அங்கே உல்லாசமாக இருந்த பொழுது அதையும் பொருட்படுத்தி கொண்டு அதிலேயே கண்ணியமாக வாழ்ந்து தன்னுடைய கணவனுக்காக மதுரை சென்று அங்க தீயிட்டு கொளுத்திய கண்ணகி. அந்த கண்ணகிக்கும் சோதனை தான் வந்திருக்கு. அன்னைக்கு கண்ணகிக்கு சோதனை வந்தது, இன்னைக்கு சங்கீதா அவர்களுக்கு சோதனை வந்திருக்கிறது. அன்றைக்கு மாதவியினால் அங்கே கோவலன் அங்கே அசிங்கப்பட்டு அவங்களுடைய கண்ணகி யார் என்று நிரூபித்தார்கள். இன்னைக்கு இந்த பிரச்சனை தான். இது தமிழ்நாட்டில் அரசியல் புரசலாக நடக்கக்கூடிய விஷயம். இது அப்பட்டமாக நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். சரி, எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, திடீர்னு வந்து அவங்க மனைவி சொல்றதுக்கான இந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அது இல்லாம வந்து பார்த்தோம்னா அவங்க நான் சுற்று வட்டாரங்களை விசாரிச்சப்போ திடீர்னு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வந்துட்டா அவங்க மனைவியை அதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதுனாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் தான் வந்து இந்த விஷயங்களே வெளியிடப்பட்டது. அது உங்க கருத்து என்ன? இது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான மணியான பிள்ளைகளை, ஆண் பிள்ளை ஒன்று, பெண் எல்லாம் மேஜர் ஆனது. சும்மா ஏதோ கை குழந்தை கிடையாது. இன்னைக்கு அருமையான ஒரு இளைஞனும் இளைஞியும் கல்லூரியில் படிக்கக்கூடிய அளவில் 2 குழந்தைகளை வைத்திருக்கின்றார். இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு இவர் திருப்பாச்சி படத்தில், சிவகாசி படத்தில் போன்ற அந்த குடும்ப பாசத்தோடு அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அக்கா தங்கையுடைய பாசத்தை ஏற்கனவே இவர் தன்னுடைய தங்கையை இழந்திருக்கிறார். அதனால என்னமோ இவர் கொடூரமான முகத்தை காட்டி விடுவார் அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் இங்க பருப்பு வேகாது. இது எல்லாமே கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற அத்தனை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற குடும்பங்களிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனையை எல்லாம் பார்த்தவர்கள் தான். இது விஜய் அவர்களுக்கு இது ஒரு சிறிய சறுக்கலாக இருந்தாலும் இதுல இருந்து மீள்வார். அவர் பாவ மன்னிப்பு கேட்பார். நிச்சயமாக இந்த நீங்க நினைக்க மாதிரி ஆட்சிக்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவரை துன்புறுத்துவார், இவரை கஷ்டப்படுத்துவாங்கிற இந்த வேலையெல்லாம் இந்த இருக்கிற அரசியல்வாதிகளால் குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தால் நிச்சயமாக தோற்று போவார்கள். குடும்ப வாழ்க்கை வேறு, அங்கே கோட்டையை நோக்கி செல்கின்ற அரசியல் வாழ்க்கை வேறு என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார். இது வரைக்கும் பசங்களுக்காக என்ன செஞ்சு நம்ம வெளியே காட்டியிருக்கோம். மாஸ்டர் படத்தோட கடைசி, அவருடைய மனைவி கூட இருந்தது மாஸ்டர் திரைப்படத்தோட கடைசி. அந்த படம் தான் 2021 கடைசியாக வந்து வெளிவந்தது. காரணமே மாஸ்டர் படம் மட்டும்தான். அதுக்கப்புறமா எந்த தொடர்புமே இல்லை. வீட்டில் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஒரு பெண் இது மாதிரி வந்து சொல்லும் போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, கிழக்க உட்கார வச்சு தாலி கட்டினவங்க, மனப்பூர்வமாக காதலித்து திருமணம் செய்து வந்தவர்கள் கூட தான் வாழ வேண்டும் என்பது தமிழக கலாச்சாரத்தினுடைய விதி. இந்திய கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழக தாய்மார்களும் பெண்களும் அதை வந்து மறுக்கவே மாட்டார்கள். ஆனால் இந்த தவறே பெரிய தவறு என்று அதாவது அணில் போய் கடிச்சிருச்சு. ஐயா, ஒரு படத்துலயும் பொண்டாட்டிய பெருமையா பேசுறதும் தங்கச்சி பெருமையா பேசுறது, இப்ப பொண்டாட்டி அடிச்சிருக்காரு 4 சவத்துக்குள்ள. அது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நான் சுருக்கமாக சொல்வது, கைப்பிடித்த பெண்ணை கண்டிப்பாக இவரை வந்து உணர்ந்து இந்த 4ஆம் தேதிக்கு தஞ்சையிலே தெளிவான முடிவை சொல்வார். அதுவரை நீங்கள் வந்து என்ன பேசினாலும் அங்கே இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதோ இது எதுவுமே நடக்காது. ஏனென்றால் இந்த தமிழ்நாடு கண்ணகியையும் மாதவியும் பார்த்த நாடு, மணிமேகலையை பார்த்த நாடு, உங்களுக்கு நலாயினியை பார்த்த நாடு. ஆக அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் பல விஷயங்களை, பல அரசியல்வாதிகளுடைய பின்னணியை பார்த்த நாடு. ஆகவே விஜயை இதை வைத்து களங்கப்படுத்த நினைத்தால் நிச்சயமாக முடியாது. அந்த வழியிலே
யாரும் வேணும்ல கலங்கப்படுத்தல. அவங்க மனைவி கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு அழுத்தம் வந்தா அந்த நடிகை யாருன்னு வந்து சொல்லுவாங்க. நிச்சயமாக ஏங்க அதுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு எதாவது தெரியும்னு சொல்லிட்டு கூட ஏங்க கேள்வி நிச்சயமாக எந்த நடிகை அது? ஏங்க அது அந்த அம்மா வாயினாலே சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லனா, அணில் பழத்தை கடிச்சது, அதாவது அணில் கடிச்ச பழத்தை கடித்தது உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நாங்கள் அரசியல்ல உங்களுக்கு 60ல இருந்து நீங்க வரலாறு எடுத்து பார்த்தா அத்தனை அரசியல்வாதிகள் பின்னாடியும் பல பழங்களை கடிச்சிட்டு காசு கொடுக்காம போன விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே மொத்தமா வர யாரும் நாங்கள் வந்து தூய்மையான ஒரு நடிகை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அந்த கருமத்தை நம்ம ஏங்க சொல்லிட்டு போனோம்? அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனையோட போட்டோம். இது 1008 இது வரும். நிச்சயமாக இவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவங்க மனைவிக்கு நியாயம் கிடைக்குமா, விஜய்க்கு நியாயம் கிடைக்கணுமா? சங்கீதா அம்மா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். தொண்டர்களே என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து திமுகவுல ஏதோ பதவி கொடுக்க போறாங்க, இதனால தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அந்த குரூப்பே அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாதாங்க. இவ்வளவு பொறுமையாக இருந்து தன்னுடைய இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 52 வயசு ஆகுது. அவர் என்ன 5 வருஷத்துல தான் கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஏதோ குல்சா மல்சா நடந்திருக்கு. ஏதோ கொரோனா காலத்தில் அது லண்டன்ல அம்மா இருந்திருப்பாங்க, இங்கே இவர் சென்னையில் இருந்திருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குது இல்லை, ஏதோ குல்சா மல்சா 5 வருஷமா தான் இருக்கு. இந்த 5 வருஷம் ஏங்க ஆயிலுக்குள்ளா இருந்த பிரச்சனையை தீர்த்த நாடு தமிழ்நாட்டில். உங்களுக்கு துணைவியார் இணைவியார்னு சரி கட்டி போன தமிழ்நாட்டுல அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அங்கெல்லாம் எந்த பொண்டாட்டியும் இவங்க பொண்டாட்டி தானே நடுவுல. ஏங்க அதைத்தான் சொல்றேன்ல, 2021ல கொரோனா காலத்தில் குல்சா மல்சா நடந்திருக்கலாம். அதை வந்து தீர்க்க இந்த 5 வருஷம் பார்த்து பொறுமை இழந்தவர்கள் நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இது சரியான நேரத்தில் எங்கள் சங்கீதா அவர்கள் சரியான நேரத்தில் சட்டத்தை போய் நாடி இருக்கின்றார். அதுக்கு சட்டம் ஒரு இருட்டரை, சட்டம் ஒரு விளையாட்டு. பல படங்களை எடுத்த இன்னைக்கு அவருடைய மாமனார் ஐயா சந்திரசேகர் உயிரோடு இருக்கின்றார். இது சமாதானத்திலே முடியும். 4 செவத்துக்குள்ள அவர் மிரட்டினாருன்னு வந்து சொல்லப்படுது. இல்ல நான் சொல்றேன், இது மாதிரியான பெண்கள் சினிமாவில மட்டும் பெண்களுக்கு வசனம் பேசிட்டு உண்மையிலே வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டா பெண்களுக்கு என்ன பாதுகாப்போ அவர் என்ன வந்து மரியாதை. ஏங்க இவ இருக்கிற ஏற்கனவே ஆட்சியில் ஏங்க இவர் குடும்பத்துக்குள்ள 1008 வருங்க. ஏங்க படம் உலக தமிழ்நாட்டிலேயே உச்சத்தில இருந்து பல கோடி 300 கோடி 400 கோடி வாங்குறவனுக்கு தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும், டைரக்டருக்கு பதில் சொல்லணும், மண்டையில ஏற்றணும், இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும், இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை பாதுகாக்கணும், அப்பனுக்கு பதில் சொல்லணும், ஆத்தாளுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு மண்டை குடைச்சல்ல வந்து ஒரு மனுஷன் அதுக்காக ஒரு ரிலாக்ஸ் வேணுமா? என்னது ஏங்க அவங்க அது அவங்களுடைய விருப்பம். நீ உரிமையோடு கட்டின கொண்டாட்டி உரிமையோட கேள்வி கேட்கிற, நீ கட்டுப்பட்டு வந்து கண்ணியமாக சமாதானம் விட்டால் உனக்கு எதிர்காலம். இல்ல சங்கீதமாவோட சட்ட போராட்டத்தை நடத்தினா நீ சந்தியில வந்து தெருவில் நிக்க போற. அதனால அந்த லெவலுக்கு போய் விட மாட்டாங்க. ஐயா சந்திரசேகர் விட மாட்டாரு. அவருடைய தாய் உயிரோடு இருக்கின்றார். இதெல்லாம் வந்து இந்த வர்றங்க 4ஆம் தேதி தஞ்சையிலே முடிவு ஏற்படும். அதனால அது வரைக்கும் நீங்க என்னத்தை பேசினாலும் சர்க்கார் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். சர்க்காரை ஜனநாயகனை நீங்கள் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அவர் சரியான பாதைக்கு மீண்டும் வந்து விடுவார். 4ஆம் தேதி அன்னைக்கு அவர் இந்த விஷயங்கள் குறித்து பேசுறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி ஐயா. நன்றி.